அல்லேலூயா. 1. 2வது காரியத்தை பாருங்க, மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். மனக்கசப்பு இங்க பேதுருகிட்ட வருது. யாரு? அப்போஸ்தலத்திலே முதல் சீடனா இருக்கக்கூடியவன். நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொண்டவன். இந்த மனுஷனுக்குள்ள ஒரு கசப்பு வந்தது. எதனால கசப்பு வந்தது? எப்படி பேதுருக்குள்ள இந்த கசப்பு உள்ள நுழைஞ்சது? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை 3 தரம் மறுதலித்தான். என்னது? இயேசுவை 3 தரம் மறுதலித்தான். எங்கேயாச்சும் நாம இந்த மாதிரி இயேசு மறுதலிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. எங்க மறுதலிச்சாவன்? இயேசுவை பிடிச்சி கட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் பிரதான ஆசாரிய வீட்டில் வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணான்? பின்னாடியே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக போன இடத்துல திடீர்னு ஒரு அம்மா வருது. டேய், உன்னை நானும் அவங்க கூட பார்த்துருக்கேன்டா. நல்லா கவனிங்க. பேதுருவை பார்த்து சொல்லு, அந்த நீ தோட்டத்தில் இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது உடனே இவன் என்ன சொன்னான்? இல்லை நான் இல்லாது, அந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னா. இன்னொரு இடத்துல இன்னொரு அம்மா கேட்குது, அதே பதில சொல்கிறான். 3வது இடத்துல ஒரு மனுஷன் கேட்குறான், அப்பவும் அப்படிதான் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க. 3 இடத்துல இயேசுவை அறிந்ததை, இயேசு எனக்கு நல்லா தெரியும், நான் அவரோட பழகி இருக்கேன், அவரோட பேசியிருக்கேன், ஒன்றா சாப்பிட்ருக்கேன், நடந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை இங்கே பேதுரு என்ன பண்ணான்? மறுதளித்தான். அந்த மறுதளிப்புனால இப்போ பேதுருடைய உள்ளத்துக்குள்ளே கசப்பு வந்துருச்சு. கதறி கதறி அழுகுறான். நான் இப்படி செஞ்சிட்டேனே. யோசிச்சு பாருங்க. அப்போ எங்கேயாச்சும் இயேசுவை நம்ம மறுதளிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் பேதுரு அங்கே மறுதளித்தான்? அங்கே இயேசுக்கு விழுற அடியை பார்க்குறான். உடனே இங்கே இவனுக்கு கிடுக்கிடுன்னு ஆடுது. கோலில் அடிக்கிறாங்க, இங்கே ஆடுது. சவுக்கில் அடிக்கிறாங்க, இங்கே ஆடுது. காரி துப்புறாங்க, இங்கே ஆடுது. உயிர் மேலே பயம் வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை இப்படி அடிச்சிருவாங்களோ? ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? உம்மோடு கூட நானும் மறிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கையை தூக்குன ஆள் அவர் தான். ஆனால் இப்போ அங்கே அடி விழ இங்கே என்ன ஆகி போகுது? கிடுகிடுன்னு ஆட்டம், பேஸ்மெண்ட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம இயேசுவை மறுதளிக்கிறோமா? ஏதாவது ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக யோசிச்சு பாருங்க. அல்லது நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சில நேரத்தில் எங்கே இயேசு விட்டு கொடுத்துட்டு வரோமா? யோசிச்சு பாருங்க. மறுதளிக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும். இயேசுவை யார் கேட்டாலும், ஆமாம் நான் இயேசப்பா பிள்ளை, நான் அவரை தான் ஆராதிக்கிறேன், உசுரே போனாலும் அப்படி நிற்கணும். அல்லேலூயா.